கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நல்லவர். ஜீவ வார்த்தை உங்களுக்காகவே கர்த்தர் அனுப்புகிறார். தைரியமாக இருங்க, அந்த வார்த்தையை நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தர் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். திருமண நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளை ஜீவத்துக்கு வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமம் 29:23 வசனம். அப்படியே சாலமன் தன் தகப்பனர் தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீட்டிலிருந்து பாக்கியசாலியாக இருந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். இந்த ஜீவவார்த்தையின் தலைப்பு உங்களுக்கு கீழ்ப்படிவார்கள். ஜீவவார்த்தையின் தலைப்பு உங்களுக்கு கீழ்ப்படிவார்கள். பாருங்க, அதாவது தாவீதின் அந்த சிங்காசனத்தில் தன் மகன் சாலமனை கர்த்தர் வைக்கிறார். அதே ஸ்தானத்தில் வைக்கிறார். இப்போ தகப்பன் ஆண்டு வந்த மக்களை மகன் ஆளப் போகிறான். அப்போ தகப்பனுக்கு கீழ்ப்படுத்த மாதிரி அந்த ஜனங்கள் மகனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியம். அது சாதாரண காரியம் அல்ல. ஏன்னா முதிர்ந்த ஆட்கள், அனுபவமுள்ள ஆட்களை இப்போ சின்ன பையனாக இருக்கிற சாலமன் ஆளுகை செய்யணும். அது நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படிப்பட்ட உலகம். ஆனால் இங்கே என்னன்னா, கர்த்தர் சாலமனை கூட இருக்கிறதுனால எல்லாருமே கீழ்ப்படுகிறாங்க. கொடுக்கப்பட்ட அத்தனை ஜனங்களும் ராஜா என்கிற இடத்துல சாலமனை வைத்து எல்லாரும் கீழ்ப்படுகிறாங்க. சரியா? சில உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கலாம். நாங்கள் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறோம், அல்ல ஒரு ஸ்தாபனத்தில் பணி செய்கிறோம், 4 பேருக்கு நாங்கள் ஒரு தலைவியாக இருக்கிறோம், அல்ல ஒரு சபையின் தலைவராக இருக்கிறேன், இல்லை யாரும் கீழ்ப்படியலையே, எல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்களே அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கலாம். அந்த குழப்பம் மாறப்போகுது. இனி கீழ்ப்படிவாங்க. சரியா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்காரங்க, கொடுக்கப்பட்ட ஊழியக்காரங்க எல்லாருமே கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க. அது ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற ஒரு கிருபையின் ஈவு. சாலமோனுக்கு அந்த ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போயிருந்தாங்கன்னா அவனுடைய அரசாங்கத்தை, ராஜாங்கத்தை தெளிவாக நடத்தியிருக்க முடியாது. ஒரு பெரிய குழப்பம் உண்டாயிருக்கும். அதில் என்னென்ன விஷயம்னா, கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளும்போது, கர்த்தர் உட்கார வைக்கும்போது, கர்த்தர் தலையை மாற்றும்போது மற்றவங்களை கீழ்ப்படி வைக்கிறார். இதான் ரகசியம். புரிந்து கொண்டீர்கள்? அதனால் பயப்படாதீங்க. நீங்கள் ஒரு தலைவியாக இருந்தீங்கன்னா, ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கீழாக நிறைய பேரை ஆண்டு கொடுத்துருப்பார். அவங்களாம் உங்களுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நீங்கள் சொல்கிறத கேட்டு அவங்க நல்ல காரியத்தை கண்டிப்பாக செய்வாங்க. பயப்படாதீங்க. புரிஞ்சிட்டிங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆமாம் ஆண்டவரே, சாலமோனுக்கு இஸ்ரவேல் எல்லாரும் கீழ்ப்படிச்சாங்க. இன்றைக்கும் ஜீவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை தகப்பனுடைய ஸ்தானத்தில் எல்லாரையும் உட்கார வைத்து, உயர்ந்த இடத்தில் உட்கார வைத்து, மற்றவர்கள் கீழ்ப்படியத்தக்கதாய் ஆண்டவர் கிரியை செய்யும். யாரெல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியாமல் மற்றவங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துல ஒரு அதிசயத்தை செய்து கீழ்ப்படிதல் கொண்டு அவங்களுக்கு கொடுக்கப்படிய செபிக்கணும். ஆண்டவரே, வேலையில் உயர்வை கொடுங்க, வியாபாரத்தில் மேன்மை கொடுங்க, தொழில் மேன்மை கொடுங்க. அதே போல் ஆண்டவரே, புதிய காரியம் செய்வதற்கு சில காரியங்களை முயற்சி பண்ணி கொண்டிருக்காங்க. அதில் இருக்கிற தடைகள், குழப்பங்கள், நெருக்கங்கள் எல்லாமே உடைய பிள்ளைகளை விட்டு இயேசுவின் நாமத்தில் அகன்று ஓடட்டும் என்று செபிக்கிறேன். குறிப்பாக நோயாளிகளை ஆண்டு இப்போதே தொட்டு சுகமாக்கும்படியே செபிக்கிறேன். சகல நோய்களும், சகல கொடிய நோய்களும், கொள்ளை நோய்களும் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரே, அதே போல் வழக்குகளிலிருந்து உடைய பிள்ளைகளை விடுதலை தாரும். சமாதான குடும்பத்தில் சமாதானத்தை தாரும். திருமண தடை வாலிப பிள்ளைகளை விட்டு விலகட்டும். ஆண்டவரே, கற்பத்தின் கணிக்கிற தடையை கத்த விலக்கி போடும். நீர் அற்புதத்தை செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.